நைட் டைம்ல பேய் படம் இல்லனா பேய் வீடியோ பார்த்துட்டு தூங்குறவரா இருந்தா இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் இந்த தப்ப பண்ணவே மாட்டீங்க. சேலத்துல 2 ஃப்ரெண்ட்ஸ் ரூம் எடுத்து தங்கி இருந்து படிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தர் பேர் துரைக்கண்ணன், இன்னொருத்தர் பேர் கார்த்திக். துரைக்கண்ணனோ ரொம்ப பயப்படுறவரு. ஆனா கார்த்திக்கோ அதுக்கு ஆப்போசிட். ரொம்ப தைரியசாலி. பயம் இருந்தாலுமே வெளியே காட்டிக்காத ஒரு கேரக்டர். கார்த்திக் காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைம் வேலையா பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் நைட்டு வேலையை முடிச்சுட்டு வர ரொம்ப லேட் ஆயிருது. வரும்போது துரைக்கண்ணன் ரூம்ல தனியா தான் இருக்காரு. அப்படி இருக்க துரைக்கண்ணன் கார்த்திக்கிட்ட நம்ம எதனா ஒரு படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஏய் இப்பயே டைம் ஆச்சுடா அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொன்னா, சரி விடு நான் பார்க்கலாம், என்ன படம் பார்க்கலாம்னு சொல்லும்போது சிவி படத்தையுமே சொல்றான். கார்த்திக் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஷாக்கா இருந்துச்சு. இவன் என்னடா பேயை பார்த்தா ரொம்ப பயப்படுவான், இந்த இடத்துல எதுக்குடா பேய் படம் பார்க்க சொல்றான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அவன்கிட்ட கேட்கறாரு, டேய் அது பேய் படமாச்சே உனக்கு தெரியாதடா? ஏய் எனக்கு தெரியும்டா, இருந்தாலும் வா பார்க்கலாம்னு கார்த்தி எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணி அந்த படத்தையும் பார்க்க ஒத்துக்க வைக்கிறாரு. படமும் ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சீனா வர வர அவங்க 2 பேத்துக்குமே பயம் வரவும் ஸ்டார்ட் ஆகுது. எப்படியோ அந்த பயத்தோடயே அந்த படத்தையுமே அவங்க 2 பேருமே பார்த்து முடிக்கிறாங்க. அப்படி பார்த்து முடிக்க கிட்டத்தட்ட மணி வந்துட்டு 2 to 3 ஓ கிளாக் அந்த மாதிரி ஆகுது. படத்தை பார்த்து முடிச்சோன்னா கார்த்திக் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு துரைக்கண்ணன்ட்டையும் சொல்லிட்டு போறாரு. அப்படி போகும்போது எந்த ஒரு உருவம் அவரை கிராஸ் பண்ற மாதிரி அவருக்கு நல்லா ஃபீல் ஆகுது. பட் யாருமே இல்லை. அவருக்கு ஒரு ஃபீல் மட்டும் சரி அந்த டயத்தில் சரி எதுனா பிரம்மன் சொல்லிட்டு அதை ஃப்ரீயாக விட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அகைன் ரிட்டர்ன் வர்றாரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்த கார்த்தியோ டைரக்டா துரைக்கண்ணன் கிட்ட போய் படுக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்டயுமே உட்கார்றாரு. அந்த டைம்ல துரைக்கண்ணன் அவருக்கு ஒரு கிளிப்பையும் போட்டு காட்டுறாரு கார்த்திக்கு. அந்த கிளிப்ல என்ன இருந்துச்சுன்னா, அந்த சிவி படத்துல அந்த பேய் வந்துட்டு ஹீரோவோட கழுத்துல போய் உட்காரும். அந்த கிளிப்பை கார்த்திட்ட துரைக்கண்ணன் போட்டு காட்டுறாரு. கார்த்தி அதை சடனா பார்த்தோன்னா கத்தி ஒரு மாதிரி அலறிடுறாரு. அலறிட்டு ஏன்டா இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அவரையுமே திட்ட ஆரம்பிக்கிறாரு. கார்த்தி துரையை திட்டிட்டு இருக்காரு. ஆனா துரைக்கண்ணன் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. துரை சிரிக்கிறத பார்க்க கார்த்திக்கு ரொம்ப வெறுப்பாகுது. இருந்தாலும் ஒரு சைடு பயமும் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல எதுக்குமே இப்படி சிரிச்சுக்கிட்டோம் ஒன்றும் புரியாம இருக்கும்போது கார்த்திக் துரைட்ட நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நான் ரூமை விட்டே போயிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் அவங்க லைஃப்ல மறக்க முடியாத நிறைய சம்பவம் நடக்குது. இந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த நாளும் அவங்களும் காலேஜுக்கு போயிடுறாங்க. காலேஜுக்கு போனாலும் என்ன அவங்களோட ஸ்டடீஸ்ல எதுலையுமே கவனம் செலுத்த முடியல. அதுக்கு பதிலா அவங்களோட மைண்ட் ஃபுல்லா இதுவே ஓடிட்டு இருக்கு. இப்படியே ஒரு 3 நாளும் கிடக்குது. 4வது நாள் காலேஜ்ல ஓணம் செலிப்ரேஷன் பண்றாங்க. அதுக்கடுத்து லீவும் விடுறாங்க. இது வரைக்கும் ஊருக்கு போகாத கார்த்தியோ இந்த டைம் லீவுக்கு ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு ஊருக்கும் கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா துரைக்கண்ணனும் அன்னைக்கு கிளம்பல. துரைக்கண்ணன் கிளம்பாததுக்கு ரீசன் என்னன்னா, அவனுக்கு காலேஜ்ல இருந்து ஒரு சில ப்ராஜெக்ட்டை முடிக்காம இருந்தனால அவன் அங்கேயே ஸ்டே பண்ணி அதை முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்து ஊருக்கு கிளம்பாம அன்னைக்கு ஸ்டே பண்றான். கார்த்தியோ ஊருக்கு கிளம்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 மணியும் ஆயிருது. அவன் வெளியே வரும்போது துரையை திரும்பி பார்த்து சொன்னான், இங்க பாரு அக்கம் பக்கம் ரூம்ல யாருமே இல்லை. இந்த பில்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு 10 ரூம் இருக்கு. 10 ரூமும் இப்போ காலியா இருக்கு. இந்த பில்டிங்ல இருக்குது நீயும் ஹவுஸ் ஓனர் ஃபேமிலி மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ சேஃப் ஆயிருடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் வெளியே போகிறான். துரைக்கண்ணனுக்கும் அள்ளு விட்டு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கே நான் பயப்படுறது தெரிஞ்சு கார்த்தி ஊருக்கு போகாமல் இருந்துருவானோ அப்படின்ற ரீசன்னால துரைக்கண்ணனும் பயத்தை வெளியே காட்டிக்காம கார்த்தியுமே ஊருக்கு அனுப்பி வைக்கிறாரு. கார்த்தியுமே ஊருக்கு அனுப்பிவிட பஸ் ஏற்றி விட்டு வந்த துரைக்கண்ணனுக்கும் ரொம்ப பசியாக இருக்குது. நைட்டு டிஃபன் எல்லாமே முடிச்சுட்டு பால்கனியில் உட்காந்துருக்கான். அப்படி பால்கனியில் உட்காந்துருக்கும் போது அவங்களோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அருவி, அதாவது ஃபால்ஸும் ப்ளஸ் அதில் இருக்க சவுண்டும் உங்களுக்கு நல்லாவே கேட்கும். அதை உட்காந்து ரசிச்சுக்கிட்டு அங்கே தனியாக இருக்கான். அந்த டைமில் ஹவுஸ் ஓனர் ஃபேமிலி வெளியே வரதை நோட் பண்ணுறான். என்னடா இந்த டயத்தில் இவங்க எதுக்கு சம்மந்தம்லாம் வெளியே வராங்கன்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த ஹவுஸ் ஓனர் வந்துட்டு நேட்டிவ் கேரளா. ஸோ அவங்க ஓணம் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறதுக்காக அவங்களும் கேரளாக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பில்டிங்கில் இதுக்கு முன்னாடி கார்த்திக் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்கில் துரைக்கண்ணனும் ப்ளஸ் ஹவுஸ் ஓனர் ஃபேமிலி இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த டைம் ஹவுஸ் ஓனர் ஃபேமிலி வெளியே போகிறனால இந்த பில்டிங்கில் டோட்டலாக இருக்குது துரைக்கண்ணன் மட்டும்தான். கொஞ்ச நேரம் பால்கனியில் உட்காந்துருக்கான். ஹவுஸ் ஓனர் ஃபேமிலியாக கிளம்பி போனதும் இவனும் பெட்ரூம் போகிறான். பெட்ரூமில் ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோ ஓப்பன் பண்ணால் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே காடு அந்த மாதிரி வியூ தான் இருக்கும். ஸோ எப்போவுமே அந்த விண்டோவை கார்த்தியோ சரி இல்லை துரைக்கண்ணனும் சரி அதை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ எப்பயும் போல் லைட்டாக ஓப்பனில் இருக்குது. அந்த டோரையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு பெட்ரூம் போய் தூங்கலான்னு முடிவு பண்ணி பெட்ரூமுக்கும் போகிறான். தூங்க போகிறதுக்கு முன்னாடி துரைக்கண்ணனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நைட்டு எப்பயுமே தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் தூங்குவான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் வாஷும் பண்ணிவிட்டு பாத்ரூமோட சுவிட்சை ஆஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ண போகிறான். அந்த டயத்தில் அவனை தூக்கி வாரி போடுது. என்னென்னா அவன் சுவிட்சில் கை வைக்கும்போது அந்த ஈரம் அந்த சுவிட்சில் ஷார்ட் ஆகி அவனை தூக்கி கரண்ட் அடித்து தூக்கி வீசிடுது. வீசினதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு என்னடா இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சரி சாமி கும்பிட்டு நம்ம அகைன் வந்து தூங்கலான்னு சொல்லிட்டு சாமி ரூமுக்கு போகிறான். சாமி ரூம் போகும்போது விபூதி கீழே ஃபுல்லாக கொட்டி கிடக்கு. ஆளுக்கு ஒன்றும் புரியாமல் ஒரு மாதிரி பயத்தில் உறைஞ்சி நிற்கிறான். ஏன்னா அந்த ரூமில் அவனை தவிர யாருமே இல்லை. அதுவும் இல்லாமல் விபூதி வந்துட்டு ஷெல்ஃபில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த விபூதி எப்படா கீழே கொட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் இருக்கான். சரி எனிவே நம்ம இந்த பில்டிங்லேயே தனியாக இருக்கும். இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா
தேவையில்லாத நினப்பெல்லாம் வரும். இத பத்தி நம்ம இக்னோர் பண்ணிட்டு பெட்லயும் போய் தூங்கலான்னு சொல்லிட்டு பெட்டுக்கும் போறான். பெட்டுக்கு போன துரைக்கண்ணனோ அசந்து தூங்க ஸ்டார்ட் பண்றாரு. கரெக்ட்டா ஒரு 11 மணி இருக்கும். அவனோட ஃபோன் ரிங் ஆகுற சவுண்டு கேட்குது. மொபைல தேடுறான். மொபைல் எங்கேயுமே காணோம். ஆனா மொபைல் ரிங் ஆகுற சவுண்ட் மட்டும் கேட்குது. மெதுவா எந்திரிச்சு மொபைல தேடலான்னு பெட்லேருந்து நடக்கும்போது மொபைல் ரிங் ஆஃப் ஆகுது. அட் த சேம் டைம் அந்த மொபைல் ரிங்கு கட் ஆன அதே நேரத்துல கரண்ட்டுமே கட் ஆகுது. அவன் கையில அந்த டைம்ல கேண்டில் இல்ல, டார்ச் இல்ல, எதுவுமே இல்ல. ஒரு மாரி பயத்துல கத்துறான். கத்திட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறி பெட்டுக்கும் போயிட்டு அங்கேருந்து பில்லோவ எடுத்து மூஞ்ச மறைச்சுக்கிட்டு இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த பில்டிங்லயும் யாருமே இல்ல. நம்ம கத்துனாலும் யாரும் நம்மள வந்து காப்பாத்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பில்லோவ எடுத்து மூஞ்செல்லாம் மறைச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கான். கரெக்ட்டா 5 நிமிஷம் ஆகுது. அந்த டைம் கரண்ட் வருது. கரண்ட் வந்ததோட சேர்த்து அவனோட மொபைலுமே ரிங் ஆகுது. வேகமா ஓடி போய் மொபைல எடுத்து அவனோ யார் கால் பண்றா என்னன்றத பார்க்காம அட்டெண்ட் பண்ணி காதுலயுமே பயத்துல வச்சுட்டு இருக்கான். யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு செகண்ட் டேய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆப்போசிட்ல ஒருத்தவங்க பேசுறாங்க. ஒண்ணுமே புரியாம யோசிச்சுட்டு யார் அப்படின்னு கேட்குறான். டேய் நான் தான்டா கார்த்தி பேசுறேன் அப்படின்னு தான் அவனுக்கு பெருமூச்சு விடுது. நிம்மதியாவும் இருக்கு. பதட்டத்தோட சொல்லுடா அப்படின்னோன்னே கார்த்தியோ என்னடா ஆச்சு ஒரு மாதிரி பேசுற? ஏய் ஒன்றும் இல்லைடா சொல்கிறேன் அப்படின்னோடனே இல்லைடா நான் கிளம்புற அவசரத்தில் நான் கிளம்பிட்டு இருக்கும்போது செல்ஃபில் இருந்து ஒரு இது எடுத்தேன். அப்போ விபூதி கீழே கொட்டிடுச்சுடா. உன்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். எங்கே நீ இப்போ அதை பார்த்து எதுவும் பயந்துட போறியன்னா இப்போ நான் உனக்கு கால் பண்ணி அதை சொல்லலாம்னு கால் பண்ணேன்டா. நீ சேஃபாக தானே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் சேஃபாக தான்டா இருக்கேன்னு சொல்லிட்டு காலையும் கட் பண்ணிடுறான். காலை கட் பண்ண தூரம் சரி இதுக்கு மேலே முழிச்சிட்டு இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு தூங்கலான்னு முடிவு பண்ணி லைட்டையும் ஆஃப் பண்ணி தூங்க போகிறான். என்ன நினச்சாலும் தெரில ஆஃப் பண்ண லைட் எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டு தூங்குறதுக்கும் பெட்டுக்கு போகிறான். பெட்டில் போயிட்டு இருக்க எல்லா பொருளையும் எடுத்து அவனை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தூங்கவே ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படி தூங்கும்போது அவனுக்கு ஃபுல்லாக உள்ள ஏர் சர்க்குலேஷன் எதுவுமே இல்லாமல் மூச்சு விட முடியாத மாதிரி இருக்குது. அப்படி இருந்தும் அவன் பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணல. உள்ள வேர்த்து தள்ளுது ஆளுக்கு. என்னதான் வேர்த்தாலும் மூச்சு எடுக்க முடியாமல் இருந்தாலும் பரவாயில்ல இதை எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்மளை தவிர இந்த பில்டிங்கில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்துலையுமே தூங்க ட்ரை பண்ணுறான். என்னதான் ட்ரை பண்ணாலுமே தூக்கம் வரல துரைக்கு. ரொம்ப நேரமாக தூங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் துரையோ. என்ன நடந்துச்சோ தெரியல. திடீர்னு அசந்து நல்லாவே தூங்கிடுறான் துரைக்கண்ணன். நல்லா அசந்து தூங்கின துரைக்கண்ணனுக்கு திடீர்னு முழிப்பு வருது. பெட்ஷீட் எதுவுமே ஓப்பன் பண்ணாமல் அவன் ஒரு இதை ரியலைஸ் பண்ணுறான். ஒரு இதை உணர்றான். என்னன்னா அவனோட ஹால்ல இருந்து பெட்ரூம்ல இருந்து கிச்சனுக்கும் யாரோ நடக்கிற மாதிரி நல்லாவே ஒரு சவுண்டு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் லைட்டாக எடுத்து விட்டு பார்க்கும்போது ஒரு உருவத்தை அவன் நல்லாவே பார்க்குறான். நல்லாவே ஒரு உருவம் இருக்கதை அவன் ஃபீல் பண்ணுறான். அரைகுறையாக பார்த்த அந்த உருவத்தையுமே டக்குன்னு இதுக்கு மேலே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர்வையை நல்லா போத்திக்கிறான். எழுந்து ஓடலான்னு நினைக்கிறான். ஆனால் என்ன அவனால் பெட்ஷீட்டையும் ரிமூவ் பண்ண முடியல, எழுந்தும் ஓட முடியல. இப்படியே ரொம்ப நேரமாக அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே திணறிட்டு இருக்கான். மூச்சு எடுக்க முடியாமையும் அந்த வேர்வை பயத்தோடையும். நேரமாக ஆக அந்த நடக்கிற சவுண்டோ ஹெவியாகிட்டே இருக்கு. அப்போ தான் உணர்றான் இங்கே ஏதோ ஒரு முரட்டு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து அவனும் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறான். கார்த்தியும் அவனும் இருந்த மாதிரி ஒரு இதை நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் துரைக்கண்ணனுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. இதுக்கு மேலே இருந்தால் நமக்கு செத்துருவோண்டா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது பெட்ஷீட் எல்லாத்தையுமே இழுத்து வீசிட்டு எந்திரிச்சு பெட்லேயுமே உட்காந்துருக்கும்போது அவன் உட்காந்துருக்க இடமா இருந்தாலும் சரி, சாஞ்சிருக்க செவுராக இருந்தாலும் சரி, ஈரமாக இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. திரும்பி பார்க்குறான். எந்த ஒரு ஈரப்பதமும் எதுவுமே இல்லை. சரின்னு சட்டையை கழட்டிட்டு உள்ளே பார்க்கும்போது போட்டு அந்த டிஷர்ட் ஃபுல்லாக ரொம்ப வேர்வையில நனைஞ்சு போய் கிடக்கு. டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு வேகமாக பால்கனியில் போய் நின்றுக்கிட்டு யாருன்னா வர்றாங்களா ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு பால்கனியில் நிற்கிறான். ஆனால் என்ன ஒரு அவனோட கெட்ட நேரம்னு பார்த்தீங்கன்னா அவங்க பால்கனிக்கு ஆப்போசிட்லேயுமே சரி ஒரு ஹைவே இருக்குது. அதில் எனி டைம் காரு பஸ்ஸு லாரி போயிட்டு இருக்கனால இவன் என்ன தான் கத்துனாலுமே அந்த பஸ்ஸு சவுண்டுக்குள்ளே இவன் கத்துற சவுண்டு வெளியே யாருக்குமே கேட்க போகிறதும் இல்லை. அந்த டைம் கரெக்டாக மணி எத்தனைன்னு பார்க்கும்போது 4 மணி ஆகுது. அப்போ தான் அவனுக்கு நிம்மதி வருது. கரெக்டாக விடியிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் இருக்கான். அந்த இடத்துல பால்கனி டோர் வேகமாக பூட்டுற மாதிரி இருக்குது. பூட்டுற மாதிரினா அந்த உள்ள ரூமுக்குள்ளே இருந்து யாரோ ஒரு ஆள் வேகமாக பால்கனியை கதவை பூட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான். டக்குன்னு ஓடி போய் கதவை டம்முன்னு தட்டிட்டு டேய் கார்த்தி கதவை திறடா டேய் திறடா விளாடாதான்னு சொல்கிறான். அப்போ தான் அவன் ஃபீல் பண்ணுறான் கார்த்தி இந்த ரூம்லேயே இல்லைன்றத. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு படம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியில் மேலே கீழே போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் வேகமாக இறங்கி வேகமாக ஓடி போய் ஹைவேக்கும் போக முயற்சி பண்ணி போகிறான். ஆனால் என்ன அவனால் அந்த பில்டிங்கை விட்டு கூட போக முடியாமல் ஏதோ ஒன்று அவனை தடுத்துக்கிட்டு இருக்கு, போக விட முடியாமல். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பார்ட் 2ன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் போடுங்க. சீக்கிரமாக நான் பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். இதில் எதுக்கு பார்ட் 2 இந்த வீடியோ ஃபுல்லாக என்னால் முடிக்க முடியாத ரீசன் ஒர்க் சம்திங். நான் போயிட்டு வந்து இதை எடிட் பண்ணி நிறைய பேர் நிறைய கமெண்ட் வந்தனால போடணுன்ற கட்டாயத்தினால இப்போ போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே என்னால் டைம் கிடைக்கல. ஸோ நிறைய கமெண்ட் அதிகபட்சமாக திரும்பியும் வரும்போது நான் அகைன் இதுக்கான பேலன்ஸ் ஸ்டோரி நான் போகிறேன்.
அது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. டாடா பாய்.